Hi students, இந்த வீடியோவில் நாம் 11th standard Samacheer physics தான் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நான் பிளேலிஸ்ட் லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராப்ளம்ஸும் தனியாக அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸும் படிச்சுக்க முடியும் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம வந்து தியரி ஆஃப் எரர்ஸ்னால் என்னென்னு போன கிளாஸில் பார்த்தோம். அக்யூரசினா என்ன, ப்ரிசிஷன்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய எரர்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னா தான் அதுக்கு பேர் எரர்னு அர்த்தம். எரர் வந்து 3 விதமாக ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேண்டம் எரர், இன்னொன்று வந்து சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் மூணாவது கிராஸ் எரர். ஸோ இந்த 3 விதத்தில் எரர் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே திசையில் ஏற்படக்கூடிய எரர். எத்தனை தடவை நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய எரர்ஸ் தான் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் அந்த எரர்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்மே 5 டைப்ஸாக இருக்குது. அது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர், third one personal error, fourth one errors due to external causes, fifth one least count error. அதில் ஃபர்ஸ்ட் டைப் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னா என்னென்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிசிக்ஸ் லேப்லேயே நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதில் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கன்சிடர் பண்ணிப்போம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தயாரித்தப்பவே அதில் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன் இது எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கும். அதனால நமக்கு நம்மளுடைய ரீடிங்லேயே நமக்கு வர ரிசல்ட்லேயும் எரர்ஸ் ஏற்படும். இது ஒரு மெயின் எரர். இதை எப்போ தவிர்த்துக்கலாம் அப்படின்னா வாங்கும் போதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக வாங்கிட்டா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். அதாவது இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி இப்படி தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரெடியாக அவைலபிளாக இருக்காது. ஒரு சிலதெல்லாம் நம்ம தான் இப்போ இந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம தான் செய்யணும். நம்மளாக சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்து ப்ராப்பராக அந்த ரீடிங் எடுத்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம தான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை அரேஞ்ச் பண்ணுவோம். அப்படி அரேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம சரியாக அதை அரேஞ்ச் பண்ணலாம். அது மூலிமா நமக்கு எரர்ஸ் ஏற்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கேலரி மீட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேலரி மீட்டருங்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்போ எரர் ஏற்படும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இன்சுலேஷனை நம்ம வந்து செட் பண்ணலை அப்படின்னா எரர் ஏற்படும். பிகாஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் செய்கிறோம். அப்போ இன்சுலேஷனுங்கிறது உள்ளே இருக்க ஹீட் வெளியே போகாமையும் இல்லை வெளியே இருக்கக்கூடிய அது காற்றோ ஹீட்டோ கோல்டோ உள்ளே வராமையும் இருக்கிறதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ரீடிங்கில் வந்து எரர்ஸ் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறப்பவே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிட்டா இந்த எரர்ஸ் எல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பர்சனல் எரர் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை ஒழுங்காக பண்ணாததும் ப்ளஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கவனமாக செய்யாமல் தப்பான அப்சர்வேஷனை அப்சர்வ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால ஏற்படக்கூடிய எரர்ஸ் தான் பர்சனல் எரர்ஸ். அண்ட் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம் அப்படின்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக எரர் ஏற்படும். அதாவது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் இதனால ஏற்படக்கூடிய எரர்ஸ் தான் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படின்னா நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொம்ப மைன்யூட் வேல்யூ வந்து எரராக அக்கர் ஆகிறதுக்கு பேர். அதாவது ஹை ப்ரிசிஷனாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணால் அவாய்ட் பண்ணலாம். நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணுறோம். 0.1 சென்டிமீட்டர் ஸ்கேலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறதை விட 0.01 சென்டிமீட்டர் ஸ்கேலிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணால் ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அக்யூரசி ரேட் நமக்கு சரியாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ரொம்ப ப்ரிசைஸான ரொம்ப மைன்யூட் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர். இந்த 5 டைப்ஸும் மொத்தம் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கேட்டகரிக்கு கீழே வரக்கூடியது. அடுத்து ரேண்டம் எரர்ஸ். ரேண்டம் எரர்ஸ் எதனால் ஏற்படும்னா எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஏற்படலாம். அதாவது ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ் சப்ளை இது ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நிகழ்வுனால ஏற்படக்கூடிய எரர் தான் ரேண்டம் எரர். சம்டைம்ஸ் அது பர்சனல் எரராகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒழுங்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யலைன்னா அதுலேயும் ரேண்டம் எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் வை ரேண்டம் எரர்ஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ்
டியூ டு பர்சனல் எரர்ஸ். ஸோ ரேண்டம் எரருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சான்ஸ் எரர். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் வித்தியாசமான ரீடிங் வரும். அதுதான் ரேண்டம் எரர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ்னா என்னங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஏர்லியராகவே பார்த்தோம். அது வந்து ஒயரோட திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதில் வந்து ஒயர் திக்னஸு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற திக்னஸை கூட நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்போ அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கிற திக்னஸில் ரொம்ப மைன்யூட் ரீடிங் தான் நம்ம எடுக்க போகிறோம்னா அதில் ரொம்ப மைன்யூட்டான எரர்ஸ் திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய தடவை ரீடிங் எடுக்கணும். அதை ஒரே ஒயருக்கே அகெயின் அண்ட் அகெயின் அந்த ரீடிங் எடுத்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர், அதாவது அந்த ஒயரோட திக்னஸை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப A1 வச்சுக்கணும், அடுத்து A2, A3. ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 சென்டிமீட்டர்னு இருக்குன்னு வச்சுப்போம், அது A1 வச்சுப்போம். நெக்ஸ்ட் டைம் 0.014னா அது செகண்ட் ரீடிங், அண்ட் அகெயின் 0.09 வந்திருக்குன்னா தேர்ட் ரீடிங். அந்த மாதிரி நமக்கு என்ன ரீடிங் வருதோ, மேபி கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்த தடவை நம்ம பண்ணுறப்போ சேம் ரீடிங்கே கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு n டைம்ஸ், அது எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாம், அத்தனை தடவை அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு அது எல்லாத்துக்கும் ஆவரேஜாக நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதாவது அரித்மேட்டிக் மீன் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏஎம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எப்படி நம்ம ஆவரேஜ் மேக்ஸை கண்டுபிடிப்போம், எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை வேல்யூஸ் இருந்துச்சோ அத்தனை டிவைட் பண்ணுவோம். இங்கே n வேல்யூஸ் இருக்குது, அதாவது A1, A2, A3 அப் டு AN. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், டிவைடட் பை n பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி எழுதலாம். அதுவும் நமக்கு ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்தது. சம்மேஷன் வேல்யூவில் நம்ம எழுதுகிறோம். AM ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற என்ன வெளியே கொண்டு வந்துடும் 1/n, சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n AI அப்படிங்கிறது தான் இதோட சம்மேஷன் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி அரித்மேட்டிக் மீன் எடுக்கிறது மூலிமா நமக்கு அட் த மோஸ்ட் நமக்கு தேவையான சரியான அக்யூரேட் வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூ கிடைக்கும். அண்ட் சில ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி எரர்ஸ் ஏற்படுறத தவிர்த்துக்க முடியும். ஸோ அது என்னங்கிறது இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரேண்டம் எரர். ஸோ ரேண்டம் எரரை வந்து எப்படி தவிர்த்துக்கலாம், அது ஏன் வருதுன்னு பார்த்தோம். ரொம்ப மைன்யூட் ரீடிங் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக எரர்ஸ் வரும். அதனால் நம்ம ஒரு 10-15 ரீடிங் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா, அதாவது அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிச்சா நம்ம இந்த எரரை அவாய்ட் பண்ணிக்க முடியும். பட் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறது வந்து 5 டைப்ஸாக ஏற்படக்கூடிய எரர்ஸ் நம்ம அதை பார்த்தோம். ஸோ எதனால அந்த எரர் ஏற்படுதுங்கிறதே கஷ்டம். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லாதது, ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேபி இதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ இது வந்து இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து கிராஸ் எரர். கிராஸ் எரர் அப்படின்னா முழுக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற நம்மளால் ஏற்படக்கூடிய அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் தான் கிராஸ் எரர். இந்த 4 காரணங்களால் கிராஸ் எரர் ஏற்படும். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பராக செட் பண்ணாமையே ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்டை வச்சு நம்ம பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ செட் பண்ணிட்டு தான் நம்ம ரீடிங் எடுக்கணும். பட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாமையே நம்ம ரீடிங் எடுத்துகிட்டா நமக்கு வர வேல்யூ வேறையாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ரீடிங் எடுக்கணும். அப்படி நீங்கள் எதுவும் செய்யாமல் ரீடிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிராஸ் எரர், அதாவது முழுக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே எரர் ஆயிரும். நமக்கு வர அவுட்புட் கண்டிப்பாக தப்பான ஆன்சராக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று, மற்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படிலாம் நம்ம செஞ்சோன்னா நமக்கு ஒழுங்காக ஆன்சர் வராதுன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு தாட் இல்லாமல் இஷ்டத்துக்கு நம்ம ரீடிங் எடுத்தாலும் இந்த எரர் ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போது தராசு, அதாவது ஃபிசிக்கல் பேலன்ஸ்லேயே வெயிட் போடுறாங்கன்னா அந்த 2 சைடும் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து அந்த பேலன்ஸில் வெயிட்டை போட்ட கையோட ஏதோ ஒரு வெயிட் ரீடிங்கை நம்ம எழுதிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம இப்படி வெயிட் பண்ணணும், இது வந்து இப்படி ப்ராப்பராக செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு ரீடிங்ஸ் எடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக முழுக்க தவறான ஒரு ரீடிங்காக இருக்கும், தவறான ஆன்சராக தான் வரும். தட் இஸ் கிராஸ் எரர். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷனை ப்ராப்பராக நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு ஸ்க்ரூ கேஜ்லேயே அந்த திக்னஸை மெஷர் பண்ணுறீங்கன்னா சரியாக தான் நீங்கள் எடுக்கிறீங்க. பட் உங்கள் நோட்டில் எழுதுகிறப்போ இப்போ 1.01 எழுதுறதுக்கு பதிலாக 1.1ன்னு எழுதிட்டீங்க. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ராங் ரீடிங்ஸை நீங்கள் எழுதுறது மூலிமா இந்த கிராஸ் எரர் ஏற்படும். அண்ட் நெக்ஸ்ட்,
யூசிங் ராங் வேல்யூஸ் அப்சர்வேஷன் இந்த கேல்குலேஷன். அதாவது நீங்கள் எடுத்த அப்சர்வேஷன்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் இந்த எரர்ஸ் தான் விடுவாங்க. கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதுவோம். அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்ம வேறு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதனாலேயே ஆன்சர் தப்பாயிரும். இப்போ 5.5 சென்டிமீட்டர் இருக்கிறத வந்து 55 சென்டிமீட்டர்னு போட்டு நம்ம சம்மை சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம கரெக்டாக தான் போட்டுக்கோன்னு நினைப்போம். பட் அங்கே நம்ம பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ். நமக்கு வந்து ஆன்சர் தப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி சரியாக அப்சர்வேஷன் எடுத்தோம். கேல்குலேஷன் பார்ட்டில் அந்த வேல்யூவை தப்பாக என்ட்ரு பண்ணி கேல்குலேட் பண்ணிட்டா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே தப்பாயிரும். நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டும் அவுட்புட்டும் முழுக்க தப்பாயிரும். ஸோ இந்த 4 காரணங்களால் இந்த கிராஸ் எரர் ஏற்படும். ஸோ கிராஸ் எரரை எப்போ தவிர்க்கலாம்னா, எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்கூடிய நம்ம ரொம்ப முழுக்க கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த கிராஸ் எரரை சூப்பராக தவிர்த்துக்கலாம். கரெக்டான ரீடிங் எடுத்து நம்ம அப்சர்வேஷனை செஞ்சு நல்ல அவுட்புட் காட்ட முடியும். ஸோ இதுதான் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ என்னென்ன எரர்லாம் இருக்குது, ஏன் நிகழுது, எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எரர் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.